ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பாப்கார்ன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பாப்கார்ன் வீட்லயே நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சமா ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, 4 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, இது மூணுத்தையும் அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையை உடைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சிடணும். அதை ஒரு ஃபில்டரில் வச்சு சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட ஆனியன் பவுடர் இருக்காது, அதனால இந்த மாதிரி ஒரு மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணோன்னே எவ்வளோக்கு எவ்வளோ கறி ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா 5 to 6 hours மேலே கூட ஊற வைக்கலாம். டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா ஒன்று ஒன்றா சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ஊறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்னுக்கு லேயர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டின் எடுத்திருக்கோம். அதில் 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை கப் சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ். இப்போ சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கோட் பண்ணுறதுக்காக நம்ம லேயர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பவுலில் இருந்து சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாவில் ஒரு தடவை பரட்டிக்கோங்க. எடுத்து தனியாக அதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம நிறைய தண்ணியோடு சேர்ந்து சிக்கனை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாவில் நீங்கள் டிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு வேகமாக காலி ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம செகண்ட் ரவுண்ட் டிப் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இதை மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய லேயர்ஸ் வரும் சிக்கன் மேலே. அது அந்த பாப்கார்னோட எஃபெக்டை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் ஃப்ரை பண்ண போகிறோம். மொத்தமாக ஃபுல்லாத்தையும் போட போகிறது இல்லை. அப்படி போடும்போது அப்போ நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கன்லாம் ஒவ்வொன்றும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் இந்த சிக்கன் பீசஸ் பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி. இப்போ இது சூப்பராக இருக்கு. இது கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் பாப்கார்ன் ஸ்பைசியாகவும் சாஸோட ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.